வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிசி அண்ட் எஸ்ஐக்காக ஃப்ரீ டெஸ்ட் பார்த்துட்டு வரோம். அதில் பார்த்தீங்கன்னா தேர்வு 2 தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இந்த தேர்வு 2க்கு என்ன டாபிக் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இயக்கவியல் பருப்பொருட்கள். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின், இந்த டாப்பிக்லேருந்து தான் நம்ம தேர்வு பார்க்க போகிறோம். நாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 48 தேர்வோட டாபிக் நம்ம டெலகிராம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒரு பிடிஎஃபாக. அந்த டெலகிராம் பார்த்துக்காங்க. இப்போ தேர்வு 2ல் பார்த்தீங்கன்னா இயக்கவியல் பருப்பொருட்கள் இதுதான் பார்க்க போகிறோம். நமக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் அப்லோட் பண்ணுறோம். நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணலாம், நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணிக்காங்க. இப்போ தேர்வு பார்த்துட்டு வரலாம். நம்ம கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினுக்கு 3 செகண்ட் டைம் கொடுக்குறோம். கொஷின்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்ச ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நீங்கள் 20க்கு எவ்வளோ ஸ்கோரிங் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின், ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் தத்துவம். ஆன்சர் ஏ, நியூட்டனின் 3ஆம் விதி. கொஷின் நம்பர் 2, ஓடோமீட்டர் என்பது எதை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி? ஆன்சர் பி, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை. கொஷின் நம்பர் 3, நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட டேஸ் குறைவாகவே இருக்கும். ஆன்சர் டி, 6 மடங்கு. கொஷின் நம்பர் 4, இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கல் பலன். ஆன்சர் பி, உந்தம். கொஷின் நம்பர் 5, மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பி, 1790. கொஷின் நம்பர் 6, பிளாங்க் மாறிலியின் பரிணாம வாய்ப்பாடு. ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 7, நெப்டியூன் சூரியனில் இருந்து எத்தனை வானியல் அலகு தொலைவில் உள்ளது? ஆன்சர் சி, 30. கொஷின் நம்பர் 8, ஒரு மூடிய பாதைக்கு ஆற்றல் மாறாத விசையினால் செயல்படுத்தப்பட்ட வேலை. ஆன்சர் பி, சுழி. கொஷின் நம்பர் 9, ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தப்படும் கோணம் டேஸ் ஆகும். ஆன்சர் பி, ரேடியன். கொஷின் நம்பர் 10, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆன்சர் சி, பொருளின் நிறை. கொஷின் நம்பர் 11, இயக்கம் என்பது? ஆன்சர் பி, சார்பியல் நிகழ்வு. கொஷின் நம்பர் 12, 1 கிராம் நிறைவுடைய பொருளொன்றை 1 சென்டிமீட்டர் 2 அளவிற்கு முடுக்கி வைக்க தேவைப்படும் விசையின் அளவு என்ன? ஆன்சர் ஏ, 1 டைன். கொஷின் நம்பர் 13, 76 சென்டிமீட்டர் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தப்படும் அழுத்தம் டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ, 1 ஆட்டம். கொஷின் நம்பர் 14, மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை. ஆன்சர் சி, கனத்தாக்கு விசை. கொஷின் நம்பர் 15, உந்து விசையின் அலகு என்ன? ஆன்சர் பி, நியூட்டன். கொஷின் நம்பர் 16, அழுத்தமுறா திரவங்களில் செயல்படும் புறவிசையானது திரவங்களின் அனைத்து திசைகளிலும் சீராக கடத்தப்படும் என்று கூறும் விதி எது? ஆன்சர் பி, பாஸ்கல் விதி. கொஷின் நம்பர் 17, எரிபொருள் நிரப்பும் இடங்களில் வாகனங்களின் டயர் அழுத்தம் எந்த அலகுகளில் குறிப்பிடப்படுகிறது? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 18, பொறுத்துக. ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 19, மிதத்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவது
ஆன்சர் டி திரவமானி. கொஷின் நம்பர் 20. வானம் நீல நிறமாக தோன்றுவதை விளக்கும் விளைவு. ஆன்சர் சி டெண்டால் விளைவு. நண்பர்களே, இதோட பார்த்தீங்கன்னா தேர்வு 2 கம்ப்ளீட் ஆகுது. 20க்கு நீங்கள் எவ்வளோ கொஷின்ஸ் சரியாக பண்ணீங்களோ உங்கள் ஸ்கோரிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதோட PDF பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம், விசிட் பண்ணி பாருங்கள்.